என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஸ்கூல் சம்பந்தமா நீங்க என்ன சம்பந்தம்? நீ பார்த்து கொண்டு சொல்லும் அதிகாரம் இருக்கின்றபடியா நீங்க அப்படி கதைக்கலாம். சரியா? நீங்க போலீஸ் நீங்க சொல்றதுல சட்டமா? நீ உமக்கு என்ன பதவி இருக்கு? உமக்கு என்ன சட்டம் தெரியுமா தான் நான் கேட்கிறேன். அதிகாரத்தை வச்சு பழி வாங்குவீரா? வெளியாக்கள் இங்கெல்லாம் விட வேண்டாம். அப்ப நீ சேர்த்துக்க இருக்கணும். நீ வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கோ. நீ போலீஸ் வேலை பார்க்கல. நீ வாட்ச்மேன் வேலை தான் பார்த்துருக்கோம். வாட்ச்மேன் அனுமதி எடுத்து நினைக்கிறேன்டா போலீஸ் சொன்னா நான் பயந்து விட்டுட்டு போடுவேன். நீ என்ன அவமதிக்கிற மாதிரி? ஏன்னா நான் பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணதான் போறேன் மாதிரி தான் நீ சொல்லி இருக்கிறீர். புலம்பெயர் நபர் ஒருவர் டிக்டாக்கினால் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டதாக பல செய்திகள் தற்பொழுது சமூக வலைதளத்திலே வெளியாகி கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த டிக்டாக் சமூக வலைதளம் என்பது எந்த அளவிற்கு உங்களை கொண்டே விடுகின்றது என்பது தொடர்பாக இதிலே தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். அதாவது நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு எனது காணொளிகள் வரும். அப்போது நீங்கள் அதனை உடனுக்குடன் பார்த்துக் கொள்ளலாம். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். புலம்பெயர் தமிழர் ஒருவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார். சில மாதங்களாக அவர் இங்கேதான் இருக்கின்றார். இங்கிருக்கின்ற அவர் டிக்டாக்கு அடிமையான ஒருவராக இருக்கின்றார். அதிலே பல காணொளிகளை அவர் வெளியிட்டு வருகின்றார். தனிப்பட்ட ரீதியில் வீட்டிலிருந்து காணொளிகளை வெளியிடுகின்றார். அது அவரது தனிப்பட்ட விருப்பம். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றதோ இல்லையோ அது வேறொரு விடயம். அதை தாண்டி வங்கிக்கு சென்று வங்கியில் பணிபுரிபவர்களுடன் முரண்படுவது, அது தவிர போற வார இடங்களில் எல்லாம் முரண்படுகின்ற போதே அதனை காணொலியாக பதிவு செய்வது, இவ்வாறான பல செயற்பாடுகளில் அவர் ஈடுபட்டு வருகின்றார். இந்த நிலையில் இதற்கு முதல் பல பிரச்சனைகளில் அவர் சிக்கியிருக்கின்றார். இவ்வாறான நிலையில் தான் சில தினங்களுக்கு முன்னர் புதிதாக ஒரு பிரச்சனையிலே அவர் சிக்கியிருந்தார். இவ்வாறான சூழ்நிலையில் தான் ஒரு பாடசாலைக்கு அவர் சென்றிருக்கின்றார். இல்ல மெய்வல்லுநர் திறனாய்வு போட்டிகள் இடம்பெறுகின்ற நிலையில் அங்கே அவர் சென்றிருக்கின்றார். அங்கு செல்வதற்கு முதல் நாள் அவர் தனது டிக்டாக் பக்கத்திலே நான் அந்த பாடசாலையின் பழைய மாணவன், நான் அந்த பாடசாலைக்கு சென்று அந்த பாடசாலை இடம்பெறுகின்ற விளையாட்டு நிகழ்வினை நான் நேரடியாக டிக்டாக்லே ஒளிபரப்பு செய்ய போகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதை தாண்டி அவர் பாடசாலைக்கு சென்றிருந்தார். பாடசாலைக்கு சென்ற வேளை பழைய மாணவர்கள் மக்கள் எல்லாம் வந்திருப்பதற்கான இடங்கள் இருக்கின்றது. ஆனால் அதனை தாண்டி மாணவர்கள் அமைத்த இல்லங்கள் இருக்கின்றது. அந்த பகுதிக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அனைவரையும் அங்கே அனுமதிக்கவில்லை. அதிலே போலீசாரும் அங்கு நின்றிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் இவர் காணொலி பதிவு செய்வதற்காக பிள்ளைகளின் இல்லம் இருக்கின்ற இடத்திற்கு நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்ற போது போலீசார் மறுத்திருக்கின்றார்கள், நீங்கள் அங்கே போக முடியாது என்று. அப்போது இவர் கூறியிருக்கின்றார், நான் காணொலி பதிவு செய்ய வந்திருக்கின்றேன், சேரொராரிடம் கேட்டுதான் நான் வந்தேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவரிடம் சொன்னேன், அவர் சொன்ன பிறகுதான் நான் வந்தேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்போது போலீசார் கூறியிருக்கின்றார்கள், இல்லை அதிபர் யாரையுமே விட வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார், கூறியிருக்கின்றார். ஆகவே நீங்கள் போக முடியாது, மீடியாவாக இருந்தால் ஐசியை காட்டுங்கள், அப்படி இல்லை என்று சொன்னால் போக முடியாதுன்னு சொல்லும் போது இவர் சொல்லிக்கிறார், நான் பழைய மாணவர் தான். போலீசார் கூறினார்கள், பழைய மாணவர் சொன்னால் அவர்களுக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, இதற்குள் போக முடியாது. இந்த வாக்குவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது திடீரென போலீசார் வேறொருவரிடம் கேட்டார்கள், இவரை போக சொல்லி விட சொல்லியிருக்காங்க. அப்போது அவர்கள் சொன்னார்கள், ஓ சேர்வார் சொன்னார் இவரை விட சொல்லி என்று. அப்போ சரி நீங்கள் போலாம். அதுக்கு பிறகு போலீசார் சொல்ல, அதுக்கு பிறகாக அந்த புலம்பெயர் நபர் போலீசாருடன் முரண்படுகின்றார். போலீசாருடன் தேவையில்லாமல் கதைக்கின்றார். போலீசார் காணொலி எடுக்கின்றார் என்று தெரிந்து கொஞ்சம் பக்குவமாக மெதுவாக கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். போலீசாரை இவர் தகாத முறையிலே பேசிக் கொண்டிருக்கின்றார். இதனால் ஒரு பரபரப்பு நிலை ஒன்று ஏற்பட்டது. இது தொடர்பான காணொலியையும் அவர் பதிவு செய்து வெளியிட்டிருந்தார். அதற்கு பிறகாக அந்த காணொலியை அவர் அளித்து விட்டார். ஆனால் தற்பொழுது வேறு தளங்களில் அந்த காணொலிகள் வந்து கொண்டிருக்கிறது. நான் கதைத்து முடிந்ததும் பின்னால் அந்த காணொலியை நீங்கள் பார்க்கக்கூடிய வகையில இருக்கும். இப்படித்தான் அந்த பிரச்சனை நகர்ந்து கொண்டிருந்தது. குறித்த புலம்பெயர் நபர் தொடர்ந்து அதிகாரிகளுடன் முரண்படுகின்ற ஒருவராகவும், போகின்ற இடங்களில் எல்லாம் முரண்படுகின்ற ஒருவராகவும், மற்றவர்களின் அனுமதி இல்லாமல் அவர்களை காணொலி பதிவு செய்கின்ற ஒருவராகவும் அவர் இருக்கின்றார். கிட்டத்தட்ட டிக்டாக்கில் மூழ்கி கிடக்கின்ற ஒருவராக, டிக்டாக்கு அடிமையான ஒருவராக அவர் இருக்கின்றார். இந்த நிலையில் தான் அவர் தற்பொழுது அந்த வீடியோ எல்லாம் வைரலானதன் பின்னர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. அவர் தொடர்பாக ஏற்கனவே பல முறைப்பாடுகள் இருந்த நிலையிலும் அதை தவிர தற்பொழுது போலீசாருடன் பாடசாலை நடந்து கொண்ட விதம் தொடர்பாகவும் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களிலே தொடர்ந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதே போல அது தொடர்பான புகைப்படங்களும் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அதனை தாண்டி டிக்டாக்கில் இயங்குகின்ற உள்நாட்டவர்களுக்கும் சொல்லுகின்ற விடயம், ஒரு சமூக வலைத்தளத்தை நீங்கள் பயன்படுத்தலாம், ஆனால் அந்த சமூக வலைத்தளங்கள் உங்களை பயன்படுத்தாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு லைக்குக்காக, கமெண்ட்ஸுக்காக நீங்கள் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம், எவ்வளவு அநாகரிகமாக வேண்டும் என்றாலும் நடக்கலாம், எவ்வளவு ஆபாசமாக வேண்டும் என்றாலும் நடக்கலாம் என்ற எண்ணத்தில் பலர் தெரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த போக்கை மாற்றிக் கொள்ளுங்கள். சமூக வலைத்தளத்தை ஒரு குறுகிய நேரம் உங்களது பொழுதுபோக்கிற்காகவும், நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்வதற்காகவும் பயன்படுத்தலாம், அல்லது உங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பயன்படுத்தலாம். அதை விடுத்து ஆரோக்கியமற்ற முறையில் ஆபாசமாக பயன்படுத்தாதீர்கள். முக்கியமாக மாணவ மாணவிகள், இளைஞர் ஜோதிகள் இதிலே மிக மிக கவனமாக இருங்கள்.
ஆகவே இவ்வாறான ஒரு சம்பவம் ஒன்று வந்து யாழ்ப்பாணத்திலே பதிவாகி இருக்கின்றது. இது தொடர்பான மேலதிகமான தகவலை நான் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளிலே நான் வெளியிடுகின்றேன். என்ன நடந்தது, என்ன காரணத்திற்காக அவர் சரியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார், அதை தவிர அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றாரா இல்லையா, இது தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவலுடன் நான் அடுத்த காணொலியை நான் வெளியிடுகின்றேன். இதிலே முக்கியமாக இன்னொரு விடயத்தையும் சொல்லி ஆக வேண்டும். அதாவது உண்மையிலே அந்த டிக்டாக் காணொலி பதிவு செய்யப்பட்ட நபர் அந்த பாடசாலையில் கற்பிக்கின்ற ஆசிரியர் ஒருவரிடம் கேட்டுவிட்டு தான் சென்றிருக்கின்றார். ஆனால் அந்த ஆசிரியர் போங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் இருந்து விட்டார். ஒன்றில் அவர் நேரே வந்து போலீசாரிடம் சொல்லியிருக்க வேண்டும், இவரை நீங்கள் அனுமதிக்கலாம், நாங்கள் விடுகின்றோம் என்று. அல்லது அங்கு பணியாற்றுகின்ற யாரையாவது பிடித்து இவ்வாறு இவரை நான் சொன்னேன் என்று சொல்லி காணொலி பதிவு செய்ய விடு, போலீசாருக்கு தொடர்பான தகவலை தெரிவித்து விடுங்கள் என்று ஆசிரியர் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் ஆசிரியர் எதுவுமே சொல்லவில்லை. ஆசிரியர் வாய்மூலம் சொல்லிவிட்டு நீங்கள் போங்க என்று விட்டு சொல்லிவிட்டார். இவரும் போய்விட்டார். போலீசாருக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றது யாரையுமே அனுமதி இல்லாமல் விட வேண்டாம் என்று அதிபர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அதிபர் போலீசாருக்கு அப்படி ஒரு அறிவுறுத்தலை விடுத்த பின்னர் இவர் ஆசிரியர் சொன்னேன்னு சொல்லி போய் அங்க நிற்கின்ற போது போலீசார் எப்படி விடுவார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. ஆகவே இருவருக்கும் இடையிலே சரியான தொடர்பாடல் இல்லை. ஆசிரியர், அதிபர், போலீசார், அந்த நபர் என்று சரியான தொடர்பாடல் இல்லாததால் இந்த பிரச்சனை அங்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு போலீசார் உண்மையை அறிந்து கொண்டு சரி நீங்கள் போகலாம் என்று சொல்லுகின்ற போது அதுக்கு பிறகாக போலீசாரை இவர் பேசிய விடயம் தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசினார்கள். போலீசார் தொடர்பாக 1000 விமர்சனங்கள் இருக்கிறது. போலீசாரின் செயற்பாடு தொடர்பாக 1000 விமர்சனங்கள் இருக்கிறது. அவர்கள் செயற்பாடு சரியானதாக இல்லை என்று நாங்களே பல சந்தர்ப்பங்களில் கூறியிருக்கின்றோம். ஆனால் சம்பவத்தின் அடிப்படையில் அந்த சம்பவத்தில் போலீசாரிடம் பிழைகள் இல்லை. அதனை தாண்டி இவரின் வார்த்தை பிரயோகங்கள் என்பது மிக மிக அநாகரிகமாக இருந்தது. அதன் அடிப்படையிலே தற்பொழுது அவர் இவ்வாறு கைதுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். நான் சும்மா பிரவேட் அங்களுக்கு இருக்க இடம் இருக்கு, அங்க போயிருங்க. இருக்கிற இல்ல, நான் டிக்டாக் லைவ் அதையோட காய்ச்சிட்டு தான் வந்திருக்கு. நான் சாரோட காய்ச்சி தான் வந்து மோகன் சார். எந்த மோகன் சார் சொன்னா இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிரின்சிபல் எனக்கு பேசணும் சொன்னவர் வெளியாட்டம் உள்ளுக்குள்ள நான் இந்த பக்கம் நான் வெளியாள் இல்ல, நான் வெளியாள் நான் இந்த ஊர் ஆள்தான். இந்த ஊர் ஆள்தான். ஸ்கூல் சம்பந்தம்னா நீங்க என்ன சம்பந்தம்? ஸ்கூல் சம்பந்தம் வேண்டாம், விளங்கல. ஸ்கூலுக்கு நீங்க என்ன சம்பந்தம் கேட்டீங்க? நான் பழைய மாணவர். பழைய மாணவர் சொன்னா இப்ப படிக்கிற பிள்ளைக்கு டிஸ்டர்ப் பண்ண நான் டிஸ்டர்ப் பண்றேன், நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்களா? புரிந்த அங்காடம் இருக்கு, விளங்கல. பெற்றோருக்கு புரிந்த அங்காடம் இருக்கு. நீங்க மீடியான்னு சொன்னா ஐடி கார்டு தர வேணும். சரியா? ஏன்னா பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ண இல்லாத காரணம். இப்ப நான் டிஸ்டர்ப் பண்றேன் நான் பிள்ளைகளை. சரிங்க, பக்கம் போவாதீங்க. என்ன சொன்ன? எந்த பக்கம்? இந்த பக்கம், பிள்ளையோட பக்கம். ஏன் அங்க பக்கம் போய் செய்யலாம். சரியா? பிள்ளையோட பக்கம் ஹவுஸ் பக்கம் போகணும்னு சொன்னேன் உங்களுக்கு. வீடியோ அப்படி சட்டத்தில் இருக்கு. ஹவுஸ் பக்கம் போகணும்னு சொன்னேன். ஹவுஸ் பக்கம் போகணும்னா நாங்க ஹவுஸ் எடுக்கணும், எல்லா ஹவுஸ் என்ன எடுக்கணும். தூரத்துங்க பிள்ளை டிஸ்டர்ப் பண்ண இல்லாது. அதை நீ பார்த்து கொண்டு சொல்லும். நான் டிஸ்டர்ப் மரியாதை காய்ங்களா, நீர் மரியாதை காய்க்கணும். சரி, நான் டிஸ்டர்ப் பண்றேன்னா இல்லையா? உங்களை எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்ல. அதை பத்தி எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோ. நீங்க ஒரு போலீஸ் வரையா நாங்க அப்ப நீர் என்ன பழி வாங்குறதுக்காண்டி இப்ப சொல்லி கொண்டு இல்லையா? அப்ப பழி வாங்குறேன், உங்களை நான் தான் ஹெல்ப் பண்ணேன். ஞாபகம் இல்ல? அது எனக்கு அது இருக்கலாம். பழி வாங்குற நோக்கம் இல்ல. அப்ப நல்ல விஷயத்துக்காக சொன்னேன். என்ன நல்ல விஷயம்? எது நல்ல விஷயம்? இப்ப நான் பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணி இருந்தா நீ கதைச்சிருக்கணும். சரிதானே? நீங்க ஸ்கூலா? நீங்க ஸ்கூலா? என்ன உள்ளுக்குள்ள பிரச்சனை இல்லையா? எடுத்து படம் எடுத்து பிரச்சனை இல்லையா? நீங்க தெரியாத நீங்க தெரியாதகளை வச்சுக்கொண்டு நீங்க போலீஸ் அதிகாரம் இருக்கபடியா நீங்க அப்படி கதைக்கலாம். சரியா? அப்ப நீங்க போலீஸ் நீங்க சொல்றதுல சட்டமா? இல்ல இல்ல, ஏன் வீடியோ ஓபன் பண்ணணும்? எதுக்கு நீங்க கிரிமினல் கதைக்க போறீங்க? நீங்க போலீஸ் தானே, நீங்க சட்டம். பிரின்சிபல் பேச என்ன கதைச்சு சொன்னவர் என்னண்டு வெளியாக்கலால பிள்ளைகளுக்கு டிஸ்டர்ப் வருதுன்னு சொன்னார். எனக்கு தெரியாதே நீங்க யாருண்டு. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் கூப்பிட்டு இந்த பிள்ளைண்ட பக்கம் போகாதீங்க. இப்ப நான் இப்ப அவரை கேட்டு உங்களுக்கு ஓகே சொன்னேன். ஒரு பியோனுக்கு தெரியும், ஒரு போலீஸுக்கு தெரியாம இருக்குது. பியோனுக்கு தெரியும் ஒரு ஆளை விடலாமா விடலாம்னா ஒரு போலீஸுக்கு தெரியாம இருக்குது. வெளியாளா இருக்கிற நானும் வெளியாள் தான். உமக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கணும் இல்ல முதல்ல. சட்டம் ஸ்கூல்ல வந்து சட்டத்தை பத்தி கதைக்காதீங்க. அப்ப இங்க சட்டம் கதைக்க போலீஸா இருந்தா சட்டத்தோட தான் நீங்க டீல் பண்ணணும். சரியா? ஐயா நான் சொல்றத கேளுங்க. இது ஸ்கூல். சரியா? ஸ்கூல்ல பிரின்சிபல் எங்களை பர்சனலா இன்வைட் பண்ணி நீ இப்ப பிரின்சிபல் சொன்னதை கேட்டுட்டு இதுல சொல்லி போட்டு ஒரு பியோன் சொன்னதுக்கான நீ என்ன போக சொல்லிருக்கா? அப்ப நீ உமக்கு என்ன பதவி இருக்கு? உமக்கு என்ன சட்டம் தெரியுமா தான் நான் கேக்குறேன். இப்ப ஸ்கூலுக்கு ஆள விடுறத பத்தி சட்டம் தேவையில்லை. அப்ப
சாதாரண உமக்கு உம்மட கண்ணில் யார் யார் நல்லவனா படுறதோ அவர் அப்படின்னா யாரும் மாறாது என்றால் நீ உம்மட அதிகாரத்தை வச்சு பழி வாங்குவீரா? எனக்கு இப்ப எனக்கு அப்படி டியூட்டி போட இல்ல. அப்ப என்ன உமக்கு என்ன டியூட்டி போட்டிருக்கீங்க? என்ன சொல்றா, நீங்க கேளுங்க, வெளியாக்களால பிள்ளைகளுக்கு டிஸ்டர்ப் வருதுன்னு பிரின்சிபல் சொன்னார், வெளியாக்கள் இங்கெல்லாம் விட வேண்டாம். அப்ப நீ சேர்த்துக்க இருக்கணும். நீ பாத்மேன் வேலை பார்த்துக்கோ, நீ போலீஸ் வேலை பார்க்கல, நீ பாத்மேன் வேலை தான் பாத்துருக்கோம். அந்த கேள்வி அந்த அப்ப நீ அங்கதான் நின்று வெளியால உள்ளுக்கு விட பாத்துக்கோ. இதுக்கு வந்து நின்று கொண்டு நீ வெளியால உள்ளுக்கு வரக்கூடாது, நீ கதைக்க கூடாது. அதுல போய் நிக்கிறாங்களே அவங்களையும் நீ எனக்கு என்ன கதையா சொல்றீங்க? கதையா சொல்றீங்க நீ எனக்கு? அவ்வளவு பாய்ஸ் மீள நின்றவங்க. சரியா, நான் தான் கலைச்சு விட்டுறேன் அங்கால. சரியா, உங்களுக்கு நீர் வெளியால உள்ளுக்கு விடக்கூடாதுன்னு சொன்னா நீ கேட்ல தான் நிக்கணும். இதுல நின்று நீர் வெளியால உள்ளுக்கு விட, அங்க வாட்ச்மேன் நிக்கிறாரு, திறந்து விட்ட வீட்டுக்குள்ள நான் வந்த மாதிரி வரையில. சரியா, வாட்ச்மேன் அனுமதி எடுத்துக்கொண்டு சட்டப்படிதான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க தொழில் சொன்னீங்களா வாட்ச்மேன் அனுமதி எடுத்து? இப்ப அவர் சொல்லித்தான் தெரியும் எனக்கு நீங்க விடிய வந்து. சரியா, உங்க நான் கேட்டா நீங்க யாருன்னு கேட்க நீங்க தேவையில்லாத நீர் சொல்றீங்க எனக்கு முதலே உண்மை தெரியும்னு சொன்னா, அப்ப நீர் என்னன்னு சொன்னா, நீர் நினைக்கிறேன்டா போலீஸ் சொன்னா நான் பயந்து விட்டுட்டு போட்டோம். அப்ப என்னதுக்கு நீர் கூப்பிட்ட? நீர் என்ன போனேன்? நான் பிள்ளைகளுக்குள்ள போய் டிஸ்டர்ப் பண்ணி இருந்தா மட்டும்தான் நீர் கதைச்சிருக்கணும் இல்லையாமா? பிள்ளைகளுக்கு போகணும் தான் சொன்னாங்க. பிள்ளைகளுக்கு போவேனா? நான் போனதுக்கு பிறகு தான் நீர் கதைச்சிருக்கணும். சரியா, நீர் என்ன அவமதிக்கிற மாதிரி, ஏன்னா நான் பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணதான் இருக்க போறேன் மாதிரி தான் நீர் சொல்லி இருக்கிறீர். என்ன அவமதிக்கிறா? நீர் என்ன கூப்பிட்டதே அவமதிக்கிறதா? சரியா, உள்ளுக்கு வெளியாக்களை விடக்கூடாது, நீர் அங்கதான் நின்று இருக்கணும், இங்க நின்று இதுல நின்று இருக்க கூடாது. சரியா, இங்க நீ நின்று யாரு இருந்தா நான் டிஸ்டர்ப் பண்ணி நான் மட்டும்தான் நீர் கதைச்சிருக்கணும். எது அது என்ன வேற கட்டுது? அப்ப அதுல போய் நின்று மேந்த இதுல நிக்கிறேன், அதுல போய் நின்று கதை அந்த படிக்கல விட்டு நீர் கதவை திறந்து விட்டோம். இங்க பிரச்சனை வந்ததுக்கு பிறகுதான் நீர் காய்க்கணும். சரியா, எனக்கு சட்டம் தெரியும். நீர் வந்து பழி வாங்குறதுதான் இதை செய்யறது. சரியா, கொடியா போலீஸ்ல உம்மோட ரெக்கார்டும் போட்டபடியா நீ அதை பழி வாங்குறத இப்ப கட்சி கொண்டு என்ன போட்டதா? நீ சொன்னதெல்லாம் போட்டதான் இருக்கிறான். நீங்க என்ன போட்டீங்க? உங்களுடைய அம்மாண்ட பிரச்சனைக்கு நான் உங்களை தான் காப்பாத்தி விட்டேன், உங்களை தான் சொல்லி விட்டேன். அல்லாடி என்ன செருப்பியல்? காப்பாத்தி விட்டேன், காப்பாத்தி விட்டா அல்லாடி என்ன செருப்பியல்? இல்ல நான் சொல்றேன், காப்பாதான் விட்டுருந்தா என்ன செருப்பியல்? ஐயா இவர் யாரு? என்னதுக்கு யாரா? அதான் சொல்றேன், உமக்கு தெரிய வேண்டியது. அனுமதி கொடுத்தீங்களா? ஏய், இங்க வார ஒவ்வொரு தரம் அனுமதி எடுத்துக்கொண்டு அவரு நீ கேட்கிறீரா? ஒவ்வொரு தரம் எங்க அனுமதி எடுத்தோன்னு சொல்லி என்ன மட்டும் கேட்கிறீ? அனுமதி எடுத்தோன்னு சொல்லி ஒவ்வொரு தரையும் அது பிடிச்சி கேளு. சும்மா தேவையில்லையா காய்ச்சி கொண்டு நிக்கிறேன். நீ போலீஸா இருந்தா வந்து தடுத்துக் கொள்ள. இல்ல நான் சும்மா பிரவேட்